பாப் இசை உலகின் முடிசூடா மன்னன் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் தனது இசையாலும் அதிசய நடனத்தாலும் பல இளம் நெஞ்சங்களை கட்டி போட்ட பெருமைக்கு சொந்தக்காரர். யாரும் எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு பணமும் புகழும் பெற்றார். வாழ்க்கையை முடிந்தவரை அவர் இஷ்டம் போல வாழ்ந்தார். 50 வயதிலேயே இறந்தும் போல. பாருங்கள், போய் பார்க்கலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. ஜாக்சன் குடும்பத்தின் 8வது வாரிசு. வசதியான குடும்பம் அல்ல அவரது குடும்பம். கஷ்டங்களுக்கு இடையேயும் மொத்த குடும்பத்திற்கு இசையின் மீது ஈடுபாடு அதிகம். அதன் காரணமாகவே 5 சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஜாக்சன்ஸ் என்னும் பெயரில் இசைக்குழு நடத்தினர். காலப்போக்கில் மைக்கேல் மட்டும் தனியாக இசை கோர்வை பாடல்கள் எழுதி தனியாக இசை ஆல்பங்கள் கச்சேரிகள் நடத்த ஆரம்பித்தார். உடன் தனது நடன திறமைகளையும் வளர்த்து கொண்டார். 1971ஆம் ஆண்டு தனி பாடகராக தொடங்கிய அவரது வாழ்க்கை மிக பெரும் வளர்ச்சி பெற்றது. அவரது பாடல்கள் புதுமையாகவும் கேட்க புது ரத்தம் பாய்ச்சுவது போலவும் இருந்தது. இவருக்கு முந்தைய மாபெரும் இசைக்கலைஞரான எல்விஸ் பிரெஸ்லியின் இசையில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. அவர் இசையில் ஆஃப் தி வால், பி ஈட், த்ரில்லர் போன்ற இவரது இசை ஆல்பங்கள் பெருமளவில் விற்பனையில் சாதனை புரிந்தன. 5 வருடங்களில் பல மில்லியன் டாலர்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். மைக்கேல் ஜாக்சன் வெறும் பாடகராக மட்டுமல்லாமல் நன்றாக நடனமாடும் திறமையும் பெற்றிருந்தார். அதற்காக அவர் கடுமையாக உழைத்தார். அதன் காரணமாகவே பாடகர் டான்சர் ஜெப்ரியிடமிருந்து மூன்வாக் நடனத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது. மேலும் அவரது தனது இசை ஆல்பங்களுக்கு தானே பாடல் வரிகளையும் எழுதினார். பின்னாட்களில் நவநாகரிக ஆடைகளை அறிமுகம் செய்யும் அளவுக்கு புகழ் பெற்றார். அவர் அணிந்தார் என்பதற்காகவே பல பிராண்டுகளின் விலைகள் கண்ணா பின்னாவென்று கூரை ஏறின. அத்தகைய பன்முகத்தன்மை கொண்டவர் மைக்கேல் ஜாக்சன். 80களின் இறுதியும் 90களின் ஆரம்பமும் அவரது பொற்காலம் எனலாம். அவர் வெளியிட்ட டேஞ்சரஸ், த்ரில்லர், பீட் இட் போன்ற இசை ஆல்பங்கள் அமெரிக்க, ஐரோப்பா மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க பிரபலமானது. இந்தியாவிலும் அவருக்கென தனி ரசிகர் கூட்டம் உருவானது. த்ரில்லர் இசை ஆல்பம் தான் உலகின் அதிகம் விற்பனை செய்யப்பட்ட ஆல்பம் என்ற பெயர் பெற்றது. பில்லி ஜீன் என்ற பாடலை மேடையில் பாடும்போது தான் அவர் மூன் வாக் எனப்படும் நடன அசைவை நிகழ்த்தி காட்டினார். அந்த அதிசயத்தை பார்த்தவர்கள் அது உண்மை என்று நம்ப கொஞ்ச நேரம் பிடித்தது என்பர். அமெரிக்க அதிபர் அழைத்து சிறப்பிக்கும் அளவுக்கு அவர் புகழ் பெற்றார் என்பதே அவரது சிறப்பு பறைசாற்றார். எந்த அளவுக்கு புகழும் பணமும் மைக்கேல் ஜாக்சன் பெற்றாரோ அதே அளவுக்கு அவர் சர்ச்சையும் அதிருப்தியும் பெற்றார். ஆரம்பத்தில் அவரின் பாடல்கள் கருப்பினத்தினவரின் அடையாளமாக முன்னிறுத்தப்பட்டது. காலப்போக்கில் அந்த பிம்பம் உடைய ஆரம்பித்தது. அதற்கு ஏற்றார் போல டிட்டிகோ என்ற சரும நோயால் பாதிக்கப்பட்ட மைக்கேல் தோலின் நிறத்தை இழந்து வெளிர் நிறமாக மாறத் தொடங்கினார். ஆங்காங்கே தென்படும் இந்த குறைபாட்டை போக்க அடிக்கடி அவர் ப்ளீச் செய்யும் கொண்டார். தான் அதை விரும்பி செய்வதில்லை, மக்கள் தன்னை விமர்சிப்பதை ஏற்க முடியாமல் செய்வதாக அவர் ஒப்புக்கொண்டார். இந்தியாவில் கூட அவர் அதிக முறை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தான் வெள்ளை நிறத்தை பெற்றார் என்ற தவறான தகவல் உண்டு. இப்படி பெரும் பணமும் புகழும் கொண்ட மைக்கேல் ஜாக்சன் புகாரால், அதுவும் ஓரின சேர்க்கை சர்ச்சை காரணத்தால், மேலும் இந்த குற்றத்தை அவர் சிட்டார்களிடம் நிகழ்த்தியதுதான் அவரது புகழ் மங்க தொடங்கியதற்கு முக்கிய காரணம். உலகம் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1993ஆம் ஆண்டு அவரது நண்பரின் மகனிடம், பின்னர் 2005ஆம் ஆண்டு இந்த குற்றத்தை செய்தார் என்று சர்ச்சைகள் கிளம்பின. ஆனால் ஒரு முறை கூட போலீசாரால் குற்றத்தை நிரூபிக்க இயலவில்லை. ஜாக்சன் கோர்ட்டுக்கு வெளியே இதனை சுமூகமாக முடித்து கொண்டார் என்று கூறுவார்கள். 2000களில் அவரது ஆல்பங்கள் பெரிதாக போகவில்லை. மேலும் பல இசைக்கலைஞர்கள் குழுக்கள் வந்து பிரபலமடைந்த காரணங்களாலும் மக்களின் ரசனை பாப்பில் இருந்து ராப், மெலடி என்று மாறிவிட்ட காரணத்தாலும் இவரால் பழைய புகழை பெற முடியவில்லை. பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ், மடோனா, பிரிட்டனி ஸ்பியர்ஸ் என்ற பெரிய கூட்டமே வளர்ந்துவிட்ட காரணத்தால் தனது புகழை மீட்டெடுக்க வேண்டி திஸ் ஐஸ் இட் என்னும் புதிய ஆல்பத்திற்காக கடுமையாக உழைத்தார் மைக்கேல். ஆனால் 50 வயதில் அவர் யாரும் எதிர்பாரா வண்ணம் மரணமடைந்தார். அளவுக்கு அதிகமாக போல் என்னும் மருந்தை அவர் பயன்படுத்தியது தான் காரணம் என்று அறியப்பட்டது.
மாபெரும் இசைக்கலைஞன் புகழ்கெட்டு மடிந்து போனார். இறந்தாலும் அவர் புகழ் இன்றும் இருக்கும். எத்தனை முறை கேட்டாலும் டேஞ்சரஸ், த்ரில்லர், பீட் இட் போன்ற ஆல்பங்கள் சலிப்பு அளிப்பதில்லை. இது போன்ற மிகவும் அருமையான வீடியோக்களையும் வரலாறு மிக்க சான்றுகளையும் தெரிந்து கொள்ள நமது ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.